சமையல். இன்னைக்கு ஒரு அரிசி பருப்பு சாதம் தாங்க நான் மத்தியானத்துக்கு செய்ய போறேன். அரிசி பருப்பு சாதம் கூடவே ஒரு புடலங்காய் பொரியல் பண்ண போறேங்க. ஒயிட் ரைஸ் தயிர் இதுதாங்க எங்களோட லஞ்ச். இதோட நான் வந்து கூடவே நைட் டின்னருக்கு இன்னைக்கு ராஜ்மா கறி வந்து நான் வந்து தாபா ஸ்டைல்ல ஒரு கிரேவியா தாங்க பண்ண போறேன். நான் இதுக்கு முன்னாடி அரிசி பருப்பு சாதம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. அதுக்காக நான் இப்போ மறுபடியும் இன்னைக்கு வீட்டில் செய்யறத உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேங்க. அதே மாதிரி இதை முடிச்சுட்டு நான் நைட் வந்து சப்பாத்தி போடும்போதும் நான் உங்களுக்கு வீடியோ அந்த ராஜ்மா கறி எப்படி செய்கிறேன், சப்பாத்தியும் இன்னைக்கு கொஞ்சம் ரொட்டியாக கொரியாண்டர் லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு நான் ரொட்டியாக தான் செஞ்சு காட்ட போகிறேங்க. இது ரெண்டையுமே நான் ஒரே வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேங்க. வாங்க இப்போ அரிசி பருப்பு சாதம் ஃபஸ்ட் காய்ச்சிடலாம். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் உங்களுக்கு தேவைன்னா இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் தொடர்பு கொள்ளலாங்க. இப்போது நான் சப்பாத்திக்கு இந்த மாதிரி ராஜ்மாவை நான் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. இப்போ ஓவர் நைட் ஊறின ராஜ்மாவை நான் வந்து இப்போ குக்கரில் சேர்த்து வேக வச்சிட போகிறேங்க. நான் வந்து மத்தியானம் சமையல் பண்ணும்போதே இதை இடையில நான் வேக வச்சு எடுத்து வச்சிட போகிறேங்க. அதுக்கப்புறமா நைட்டுக்கு கிரேவி செய்ய போகிறேன். இன்றைக்கி செய்ய போகிற பருப்பு சாதத்துக்கு சீரகம், கருவேப்பிலை, பூண்டு இதை அம்மியில் வந்து ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லை. நான் இன்றைக்கி ரொம்ப குறைவான அளவு சாதம் செய்கிறதுனால இந்த அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அரிசி பருப்பு சாதத்துக்கு நான் பொன்னி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். ஒரு பங்குக்கு 1/4 பங்குக்கும் கூடவே நான் இன்றைக்கி பருப்பு எடுத்திருக்கேங்க. 1/2 டம்ளர் போட்டால் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் 1/4 டம்ளருக்கு அதிகமாகவே இன்றைக்கி பருப்பு எடுத்திருக்கேங்க. இப்போ இது ஒரு பங்குக்கு 3 பங்கு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. துவரம்பருப்பு தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேங்க. குக்கரில் சேர்த்துட்டேன். வானலியில் தான் தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இந்த பருப்பு சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து கொங்கு ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி போட்டுட்டா நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பழுத்த மிளகா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா பச்சை மிளகா ஒரு 2-3 இந்த மாதிரி குறுக்க மட்டும் கீரிக்கங்க. அப்புறம் நான் வந்து சீரகம், பூண்டு, கருவேப்பிலை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. இப்போ நான் ஒரு வானலி அடுப்பில் ஏற்றிட்டேங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் விடுறேங்க. இப்போ நம்ம கடுகு தாளிச்சிக்கலாங்க. இப்போ கீரி வச்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம ஒன்றும் பாதியமாக நசுக்கி வச்சுருக்க சீரகம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போது நான் இந்த டம்ளரில் அரிசியும் பருப்புமா சேர்த்து 1 டம்ளர் எடுத்திருக்கேங்க. அதனால் நான் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி, பூண்டு எல்லாமே அதிகப்படுத்திக்கங்க. சீரகமும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. அதிகமாக செஞ்சால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க. இதை வதக்கி விட்டுக்கலாம். சாம்பார் தூள் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக வதங்க வேண்டியதில்லை. வெங்காயம்லாம் ஆல்ரெடி முன்னாடியே வதங்கியாச்சு. இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துடலாங்க. தாளிப்புக்கு கருவேப்பிலை போட மறந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசால் இவ்வளோதாங்க. அரிசி பருப்பு சாதத்துக்கு வானலியில் ஒட்டி இருக்கும் இல்லைங்களா, அதனால் இதிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வானலியில் சேர்த்து இதிலேயே விட்டுக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாங்க. இப்போ வெயிட் போட்டுடலாங்க. இப்போ 3 சவுண்டு வரட்டும். 2 சவுண்டு வந்து 1 சவுண்டு குறைச்சி வச்சு இறக்கிக்கலாங்க. இப்போ நம்ம வேக போட்ட ராஜ்மாவும் நல்லா வெந்துருச்சுங்க. இது நைட்டே ஊற போட்டதுனால ஒரு 5-6 சவுண்ட்லேயே நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி வெந்திருக்கணும். இதை அப்படியே வச்சிடலாங்க. நைட்டு தாளிக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அரிசி பருப்பு சாதம் 3 சவுண்டு விட்டு இறக்கிட்டேங்க. இப்போ புடலங்காய் பொரியல் தாளிச்சிடலாங்க. நான் இன்றைக்கி ரொம்ப குறைவான அளவு தான் செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் மட்டும் காரத்துக்கு சேர்க்குறேங்க. இப்போ இதே நம்ம புடலங்காய் சேர்த்துடலாம். நம்ம ஒரு நாள் ஒரு மாதிரி செய்வோம் இல்லைங்களா, அதனால் நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்காம தாங்க செய்கிறேன். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. புடலங்காயெல்லாம் எப்பவும் காய் கலர் மாறுற வரைக்கும் வதக்கக்கூடாதுங்க. இது வேகிறதுக்கு தேவையான தண்ணியை தெளிச்சிடலாங்க. நம்ம ஒரு மூடி போட்டுடலாங்க. வேகட்டும், பார்க்கலாம். இப்போ புடலங்காய் வேகிறதுக்குள்ளே நான் இப்போ கொஞ்சம் ஒயிட் ரைஸு வச்சிடுறேங்க தயிருக்கு. இப்போ புடலங்காயை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துறேங்க. கடலைப்பருப்பு நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு சவுண்டு விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு ஞாபகத்தில் இன்றைக்கி எல்லாத்துலேயுமே கருவேப்பிலை மிஸ்ஸிங்க, போடாமல் விட்டுட்ட காயிலையுமே. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்க்குறேங்க. ஏன்னா கடலைப்பருப்பு சேர்க்குறோம் இல்லைங்களா, அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் காய் நல்லா வெந்துருச்சுங்க. தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க.
புடலங்காய் பொரியல் சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த பொரியல் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே சாதமும் வெயிட் ஆறி இருக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிடலாம். அரிசியும் சாதம் நல்லா கமகமன்னு நல்லா வாசமாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா உதிர் உதிராக வந்திருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா பருப்பு சாதம் வாசம் நல்லா சீரகம் பூண்டு மணமாக அருமையாக இருக்குங்க. இப்போ இதில் ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இதில் ஊற்றுற நெய் தான். பாருங்கள், இந்த பருப்பு சாதம் சட்டுன்னு சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். என்னங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் அரிசி பருப்பு சாதம் புடலங்காய் பொரியல் ரெடியாக இருக்குங்க. கூடவே ஒரு தயிர் பச்சடியும் போட்டேங்க. எனக்கு எப்பயுமே அரிசி பருப்பு சாதத்துக்கு இந்த தயிர் பச்சடி ரொம்பவே பிடிக்குங்க. நல்ல காம்போவாக இருக்கும். அப்புறம் ஒயிட் ரைஸ், தயிர், ஊறுகாய் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இந்த அரிசி பருப்பு சாதம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அப்புறம் சீக்கிரமும் செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட, நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம மறுபடியும் நைட்டு கிரேவி செய்கிறப்ப பார்க்கலாங்க. இந்த அரிசியும் பருப்பு சாதத்தை இலையில் வச்சு சாப்பிட்டா சுவை அமோகமாக இருக்குங்க. இதை கொங்கு நாட்டு பிரியாணின்னு கூட சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட் கிடைக்குங்க. இப்போ நைட்டுக்கு ராஜ்மா கிரேவியும் சப்பாத்தியும் பண்ணிடலாம். நான் ராஜ்மா மத்தியானமே சமைக்கும் போதே வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. அப்புறம் சப்பாத்திக்கு வந்து உள்ளே போட்டுட்டு நம்ம மடிக்கிறதுக்கு வெங்காயம், கொஞ்சம் வெங்காயத்தால், கொத்தமல்லி இலை இதெல்லாம் எடுத்திருக்கேன். சப்பாத்திக்கு ஆர்டினரி சப்பாத்தி மாதிரி தான் நான் வந்து மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நான் பிசைஞ்சு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அரைக்கிறதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் கிரேவிக்கு. இப்போ கிரேவிக்கு நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கிரேவி ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக நான் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா ராஜ்மா, அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிட்டேங்க. நம்ம சன்னா மசாலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால் நான் அதையும் சேர்த்து அரைச்சி தான் செய்ய போகிறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கிரேவி தாளிச்சிடலாங்க. ஒரு வானொலி அடுப்பில் ஏற்றியாச்சுங்க. கிரேவி தாளிச்சிடலாம். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாங்க. சோம்பு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் 2 நறுக்குனது சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணுங்க. வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கியாச்சுங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துறேங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் இப்படி பரட்டி விட்டால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த கலவையை இதில் சேர்த்துடலாங்க. இப்போ இது நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மட்டும் தண்ணி விடலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். நம்ம தேவைக்கு தண்ணி அப்புறம் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா சுருளை வதங்கட்டுங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டிப்பட்டு வந்துடணும். தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம வேக வச்சுருக்க ராஜ்மா சேர்த்துடலாம். ராஜ்மா வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். அதில் இருக்க சத்துக்களும் கிடைக்கும். பாருங்கள், ராஜ்மா வந்து நசிக்கினா இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். அந்தளவுக்கு வேக வச்சுருங்க. இதில் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாங்க. நீங்கள் ராஜ்மா வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைங்க. அப்போ தான் வந்து பீன்ஸில் வந்து உப்பு பிடிக்கும். இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாங்க. உங்களுக்கு பட்டர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரமெல்லாம் பார்த்துருங்க. இப்போ மிதமான தீயில் வச்சு மூடி போட்டலாங்க. அப்பப்போ பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம ஊற்றுனா நெய், எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சம் மல்லி இலை தூவி இறக்கிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ரொட்டிகளை தேய்ச்சிடலாங்க. இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டேங்க. இப்போ கீழே வந்து கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் தேய்க்கிறதுக்கு. இந்த மாதிரி ரொட்டியெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்குங்க. சாதாரண சப்பாத்திக்கு மாதிரி தான் நம்ம கொஞ்சம் கோதுமை மாவு இடையில போட்டு போட்டு தேய்ச்சிக்கணுங்க. இப்போ இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டேங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கின வெங்காயங்க. ரொம்ப பொடியாக தூளாக நறுக்கிக்கணும். இப்போ வெங்காயம் தூவினதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாங்க. மல்லி இலையும் பொடியாக நறுக்கிக்கணும். வெங்காயத்தாள் கொஞ்சம் சேர்க்குறேங்க. நல்லா பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தாள் சேர்க்குறேன். இதை நம்ம மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு மடிச்சுக்கலாங்க.
இப்போ இதை மறுபடியும் கொஞ்சம் மாவு போட்டு தேய்ச்சிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு தேய்ச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இது மாதிரியே தேய்ச்சிட்றாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரியும் செய்யலாம். இப்போ இந்த மாதிரி மொத்தமாக தேய்ச்சிட்டு இதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலை வெங்காயத்தாள் சேர்த்துட்டு நம்ம சாதாரணமாக மறுபடியும் நல்லா மடிச்சிட்டு முன்னாடி போட்டோம் பாருங்கள், அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ரொட்டிகளாகவும் தேய்ச்சிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி தேய்ச்சதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாங்க. நான் இப்போ கிச்சன் டாப்லேயே தேய்ச்சதுனால இப்போ அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாங்க. இப்போ நான் தோசைக்கல்லை அடுப்பில் ஏற்றிட்டேங்க. இப்போ நான் நெய் விட்டு தான் இன்றைக்கி நான் ரொட்டிகளை போட போகிறேங்க. நீங்கள் ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம். நம்ம அந்த மாவு போட்டு தேய்ச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து நம்ம ப்ரஷ் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆயிலோ அல்லது நெய்யோ அப்பப்போ ப்ரஷ் பண்ணி விட்டுட்டா அந்த மாவெல்லாம் எல்லாமே போயிடுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி பெரட்டி விட்டு நம்ம எடுத்தாச்சுன்னா நம்மளோட ரொட்டிகள் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வித்தியாசமான ரொட்டியும் இதுக்கு காம்போவாக ஒரு ராஜ்மா கிரேவியும் இன்றைக்கி நான் செஞ்சது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அதே மாதிரி இன்றைக்கி நான் மத்தியானம் செஞ்ச இந்த பருப்பு சாதம் சிம்பிளான லஞ்சும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. தேங்க்யூ. சர்சு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.